தமிழ் தலைவாஸ் PKL சீசன் 12லயும் நம்மளை ஏமாத்திட்டு போன ஒரு டீமா தான் இந்த டீம் இருந்திருக்காங்க. இந்த சீசன் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இருந்துச்சு, மேனேஜ்மெண்ட்ல போன பிரச்சனைகள் உட்பட பிளேயர்ஸால ஏற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ பேசிக்கா. ஸோ இது தமிழ் தலைவாஸோட சீசன் ரிவ்யூ ஆர் ஒரு குயிக்கான அனலைசிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ரீசெண்டா இன்ஸ்டா டிஎம்ல வந்து முக்கியமா பட்னா பைரட்ஸை பத்தி வீடியோ போட்டதுக்கு அப்புறமா, ப்ரோ நீ என்ன தமிழ் தலைவாஸ் ஹேட்டரா, உங்களுக்கு தமிழ் தலைவாஸ் டீமே பிடிக்காதா, தமிழ் தலைவாஸை பத்தி நீங்க ரிவ்யூவும் போடல, அவங்கள பத்தி பேசவும் இல்லை, பட்னா பைரட்ஸுக்கு மட்டும் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு அவ்வளோ பேர் டிஎம் பண்றீங்க. நான் ஹேட்டர்னு சொல்லலை, ஏன்னா பட்னா பைரட்ஸ் வந்து ஒரு விஷயத்த சாதிச்சாங்கிறதுக்காக வீடியோ போட்டேன். தமிழ் தலைவாஸை பத்தி பேசலான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு தமிழ் தலைவாஸ் பத்தி பேசினா தான் வியூஸ் கிடைக்கும். நான் என்னால் டெய்லியும் தமிழ் தலைவாஸை பத்தி பேசி வியூஸ் வாங்க முடியும் தான். பட் இருந்தாலும் மற்ற டீம்ஸையும் கொஞ்சமாச்சும் மதிச்சு அவங்களுக்காகவும் வீடியோ போடணும், அவங்க ஃபேன்ஸும் இருக்காங்கிறதுக்காக தான் நான் போட்டேன். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இங்க பிடிச்ச டீம் பிடிக்காத டீம்லாம் ஒன்றும் இல்லை, என்ன இருக்கோ அதை உங்ககிட்ட சொல்ல போறேன், அவ்வளவுதான். தமிழ் தலைவாஸோட மெயின் கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இங்க இருக்கு. ஸோ இப்போ பஹ்ரைன்ல 3வது ஏசியன் யூத் கேம்ஸ் நடந்திருந்துச்சு. அதுல இந்தியாவை சேர்ந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து கபடியில வந்து கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க. அதுல கேர்ள்ஸ் செக்ஷன்ல இருந்த தமிழகத்தை சேர்ந்த கண்ணகி நகர் கார்த்திகா, அவங்கள பத்தி பல பேர் பாராட்டிட்டாங்க, புகழ்ந்தும் பேசிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் பல பேர் சொல்லிட்டாங்க. பட் அதே மாதிரி பாய்ஸ் டீம்ல அபினேஷ் எம் அப்படிங்கிற ஒரு ரைட் கவர் பிளேயர் இருந்தாரு. ரொம்ப குரூஷியலான மொமெண்ட்ல நல்ல டேக்கிள்ஸ் எல்லாம் பண்ண ஒருத்தரும் கூட, அவரை யாருமே மென்ஷன் பண்ணல, இன்க்ளூடிங் மீ. நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், பட் நிறைய பேர் கவனிக்கல. பட் இந்த வீடியோல அவருக்காக தனியா நான் மென்ஷன் பண்ண போறேன். ஸோ இந்தியா பாய்ஸ் டீமும் கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காங்க. அந்த டீம்ல ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் இந்த அபினேஷ் எம், ரைட் கவர் பிளேயர். அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் சொல்லிக்கிறேன். வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன், சரியா எனக்கு அவரை பத்தி தெரியல. இவரோட கான்டாக்ட் தெரிஞ்சாலும் இல்லை இவரை பத்தி யாருக்காச்சும் தெரிஞ்சாலும் கண்டிப்பா எனக்கு வந்து கான்டாக்ட் ஷேர் பண்ணுங்க. நான் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம தமிழ் தலைவாஸ் விஷயத்துக்குள்ள வருவோமா? மேலும் ஒரு சீசன், மீண்டும் ஒரு நம்பிக்கை, மீண்டும் ஒரு ஏமாற்றமே மிஞ்சியது. தமிழ் தலைவாஸ் சீசன் 11 சரியா போல, பயங்கர விஷயங்கள் சொதப்பல். 12ல வந்து கோச்சஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு கோச் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு, டீம்ல இருந்த முக்கியமான பிளேயர்ஸ், ரீடைன் பண்ற பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு பல பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுக்கிறாங்க. முக்கியமா அதுல பவன்குமார் ஷராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் அடங்கும். கூடவே டிஃபென்ஸுக்கு சாகர் ராத்தி அண்ட் நிதேஷ்குமார் இவங்களெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருக்காரு சஞ்சீவ் பலியான் டீம். கூடவே சுரேஷ்குமார்ங்கிற அசிஸ்டன்ட் கோச் இருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த டீம் இந்த முறை ஒரு பெரிய சம்பவம் பண்ண காத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோம். பட் ஒன்ஸ் அகைன் ஃபெயிலியர் தான். இங்க ஃபெயிலியருக்கு நான் முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எஸ் இவங்க நம்பி எடுத்து ஒரு ஸ்குவாடை, ஒரு 7 பில்ட் பண்ணாங்கல்ல, பவன் ஷராவத், அர்ஜுன் தேஷ்வால், சாகர், நிதேஷ், ஆஷிஷ் அண்ட் கூடவே ரோனக், இவங்கெல்லாம் வச்சு இப்படி இருக்கிற இந்த ஸ்டார்டிங் 7 இன்க்ளூடிங் நரேந்திரையும் சேர்த்திக்கோங்க. இப்படி இருக்கிற இந்த ஸ்டார்டிங் 7 இவங்க நான் சொன்ன இந்த 7 பேரும் ஒன்னா ஒரு போட்டி கூட ஆடலைங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டே. எஸ், இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தும் அவங்க 7 பேரும் சேர்ந்து ஒரு போட்டி கூட முழுசா ஆடலைங்கிறது தான் இங்க தமிழ் தலைவாஸோட வீக்னஸா நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கவே சாகருக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு சாகர் ஆடாம போயிட்டாரு. நரேந்திர சப்ஸ்டியூட்ல வச்சிருந்தாங்க, பிகாஸ் நரேந்திரக்கு ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால அவங்க ஒதுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் ஆகிற சமயத்துல பவன் ஷராவத்தே டீம்ல கிடையாது, அவர் வெளியே அனுப்பப்பட்டார். இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து தமிழ் தலைவாசை சுத்தி போயிட்டே இருந்துச்சு. அதிர்ஷ்டவசமா போன டைம் இல்லாத ஒண்ணு இந்த டைம் தமிழ் தலைவாசுக்கு இருந்துச்சு. அதுதான் வந்து ஹோம் லெக், அதாவது சென்னையில லெக். சென்னையில வந்து 4 போட்டிகள் தமிழ் தலைவாசுக்கு இருந்துச்சு. 4ல 2 வின் பண்ணாங்க, 2 தோத்தாங்க. எப்பயுமே சென்னை வந்து ஹோம் லெக்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு வென்யூவா தான் இருந்திருக்கு. பட் இந்த முறை கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இன்னொன்னு, அர்ஜுன் தேஷ்வாலை மட்டுமே நம்பி இந்த டீம் போயிடுச்சோ, ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வாலை மட்டுமே நம்பி இருந்துருச்சோ அப்படிங்கிறது தான் எங்க டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா வின் பண்றாங்க, இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரியான ஒரு சில பர்ஃபார்மன்ஸும் இங்க போயிட்டு தான் இருந்துச்சு. ஓவராலா தமிழ் தலைவாசோட சொதப்புலுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 7 கடைசி வரைக்கும் செட் பண்ண முடியாம போனதுதான். தமிழ் தலைவாசோட மிகப்பெரிய அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன் ரைட் கார்னர் தான். அமித்துடா இருந்த சமயத்திலிருந்து இப்ப வரைக்கும் அந்த பொசிஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கு. பட் இந்த முறை அந்த இடத்துக்கு வந்து ஒரு 2-3 பேரை ட்ரை பண்ணி அது கடைசி வரைக்கும் செட் ஆக முடியாம போயிடுச்சு. ஏன்னா முக்கியமா சாகர் நம்பி தான் இந்த டீம் இருந்துச்சு ரைட் கார்னருக்கு. அது இல்லாம ஆக்ஷன்ல அலிரேசா கலிலியை சைன் பண்ணாங்க. வேற யாருமே எங்களுக்கு வேணா 2 பேர் போதுங்கிற நம்பிக்கையில இருந்தாங்க. பட் 2 பேராலையுமே ஆட முடியாம போச்சு. ஏன் அலிரேசா கலிலி கடைசி வரைக்கும் டீம் கூட ஜாயின் பண்ணவே இல்லை. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த இடத்துக்கு
பிளேயருக்கு சுரேஷை வந்து பிளேஸ் பண்ணாங்க. அவரால் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பாதி சீசன்ல அருண் பாபு எடுத்தாங்க. அவருக்கும் சரியா வாய்ப்பு கொடுக்காம திரும்பவும் சாகரை பிளேஸ் பண்றது, இவரை பிளேஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு மியூசிக்கல் சேர் விளையாடிட்டு இருந்தாங்க. அது பெருசா எடுபடலங்கிறது பெரிய உண்மை. லெஃப்ட் கார்னர் மட்டும் முக்கிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ரைட் கார்னர் சப்போர்ட் இல்லாமங்கிறது இங்க கிளீனா தெரிஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கவர்ஸ் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. பட் நான் கவர்ஸை வீக்கா நான் எடுத்துக்கவே மாட்டேன். பிகாஸ் ரோனக் தான் பிகேஎல் சீசன் 2ல அதிகமான அசிஸ்ட் பண்ண பிளேயர். அது மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு as a defender ரைட் கவர்ல இருந்து. சோ மோஸ்ட் அசிஸ்ட் பண்ற பிளேயருக்கு எப்பவுமே நான் வேல்யூ கொடுப்பேன். அதனால இஸ் பெஸ்ட் கவர் பிளேயர் இன் தி சீசன், டவுட்டே வேணாம். ஆல்சோ ஆசிசியுமே டாப் 10 அசிஸ்ட் லிஸ்ட்ல இருந்தாரு. சோ ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கவர்ஸ் அவ்வளவுதான் பண்ண முடியும், அவங்களால வேற எதுவும் பெருசா பண்ண முடியாது. கூடவே லெஃப்ட் கார்னர் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ரைட் கார்னரோட சொதப்பல் வந்து கொஞ்சம் கண்டிப்பா இருந்துச்சு, ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். முக்கியமா ரைடிங்ல யாரை ஆட வைக்கிறது? அர்ஜுன் தேஷ்வால் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பவன் ஷராவத்தை துரத்தி விட்டாங்க. அதை நான் கடைசியில சொல்றேன். அது இல்லாம மூணாவது ரைடர், செகண்டரி ரைடர் யாருன்னே தெரியாம தான் தவிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு இமோன்ஸ் ஆடுவார், திடீர்னு மொயின் ஆடுவார், திடீர்னு நரேந்திர ஆடுவார், திடீர்னு ரோஹித் ஆடுவார், ரோஹித்துக்கு இன்ஜுரி ஆகி போய் வெளியே போயிட்டா யோகேஷ் ஆடுவார். யாரை ஆட வைக்கிறதுனே தெரியாம தமிழ் தலைவாஸ் கடைசி வரைக்கும் கன்ஃபியூஷன்ல தான் இருந்தாங்க. அவங்க நம்பிட்டு இருந்த ஒரே ஒரு ரைடர் அது அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் தான். அவரால் மட்டும் தனியா டீமை காப்பாத்தி கொடுக்க முடியாதுங்கிறது கிளீனா தெரிஞ்சிருந்துச்சு. சோ நாம இங்க பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், பிளேயர்ஸ் இன்ஜுரி காரணமா முக்கியமா விஷால் சேகர்லாம் எங்க போனார்னே தெரியல, தீரஜ் மேல்மரெல்லாம் ஆட வைக்கவே இல்லை. இந்த மாதிரி பல யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன் வாய்ப்பு கொடுக்கல நம்ம கோச்சை கேட்க முடியாது. பிகாஸ் கோச் ஓப்பனா சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது அன்ஃபிட் பிளேயர்ஸ் பல பேர் டீம்ல ஆடிட்டு இருக்காங்க, ஃபிட்டான பிளேயர்ஸ் ஆட வைக்கணும், டேலண்ட் இருக்கு அவங்களை ஆட வைக்கணும்னு நான் நினைச்சா கூட என்னால ஆட வைக்க முடியாது. பிகாஸ் எனக்கு அதற்கான உரிமை கிடையாதுங்கிறத அவர் சொல்றாரு. அர்ஜுன் தேஷ்வால், நான் வந்து மேட்ல ஆடுற அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். பின்னாடி எனக்கு என்ன நடக்குது, பின்னாடி என்ன போயிட்டு இருக்குங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியாது. மேனேஜ்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுவே எனக்கு வர மாட்டேங்குது மாதிரி அவருமே கம்ப்ளைண்ட் பண்ணாரு. சோ இங்க பிளேயர்ஸ் இல்லாம இல்ல, இங்க வந்து கண்டிப்பா தமிழ் தலைவாசோட இந்த ஃபெயிலியருக்கு மேனேஜ்மெண்ட்டும் ஒரு முக்கியமான காரணம். பவன் ஷராவத் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அவர் ஒரு பிளான் வச்சிருந்தாரு, மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு. அதாவது அந்த அனலிஸ்ட் கிட்ட அது செட் ஆகல அப்படிங்கிறதுனால தான் அனலிஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பவன் ஷராவத்தை வெளியே அனுப்புறாங்க. இது ஒரு இஷ்யூ. அது மட்டும் இல்லாம அனலிஸ்ட் தலையீடுங்கிறது தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் 7 உட்பட எல்லாத்துலயுமே, அதாவது கோச் அண்ட் கேப்டன் எடுக்கிற டிசிஷன் வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து அந்த தலையீடுங்கிறது இருந்திருக்கு. மேனேஜ்மெண்ட்டை தலையிட்டு இருக்காங்க உள்ள அப்படிங்கிறது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா சீசன் 11 இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். நீங்க வந்து தர்மராஜ் சார்லாதன் அப்படிங்கிற ஒரு கோச்சை எடுக்கிறீங்கன்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்து 2 வருஷம் 3 வருஷம் பார்க்கணும். இவங்க வருஷம் கோச்சை மாத்திட்டு மாத்திர கோச்சுக்கு டிசிஷன்லயும் இவங்க தலையீடு இருக்குமா, இவங்க சொல்றதான் அவங்க பண்ணணுமா, கடைசியில அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணி வெளியாகவும் அனுப்புவாங்களாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. ஒருத்தர் மேல கூட நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் வைக்க மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு டிராஃபி அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ ஓவராலா இந்த சீசன் அப்படிங்கிறது தமிழ் தலைவாசிக்கு ஒரு மறக்கக்கூடிய சீசன் தான். மேலும் பல புகார்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்கள சுத்தி பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கண்டிப்பா டீமை சரி பண்ணி ஆகணும், கோச்சிங் டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ணி ஆகணும். பல விஷயங்கள் தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்டை சுத்தி போயிட்டு தான் இருக்கு. சீசனை சொதப்பனதுக்கு பிளேயர்ஸோட இன்ஜுரி, அவைலபிலிட்டி அண்ட் முக்கியமா கோச்சோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் விட மேனேஜ்மெண்ட்டோட அந்த ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அது எதுவுமே இல்லாத காரணத்தினால தான் இந்த சீசன் தமிழ் தலைவாசுக்கு சொதப்பலா இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் தலைவாஸ் அந்த போட்டியோட ஆஃப் டைமுக்கு மட்டும்தான் போஸ்டே போட்டிருப்பாங்க சோசியல் மீடியாஸ்ல. அதுக்கப்புறம் ஆளையே காணோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டால 2 கொலாப் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அண்ட் ப்ரோ கபடி கிட்ட இருந்து. மற்றபடி வேற அதுக்கப்புறமா எதுவுமே போஸ்டும் பண்ணல, பெருசா ஆக்டிவாவும் இல்ல தமிழ் தலைவாஸ். அதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு ரொம்ப அப்செட்டா இருக்காங்க தமிழ் தலைவாஸ்னு சொல்லிட்டு. இந்த அப்செட்டுக்கு காரணம் முக்கியமா மேனேஜ்மெண்ட், அவங்க பொறுப்பை எடுத்துக்கிட்டே ஆகணும். மேனேஜ்மெண்ட் மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு, முன்னாள் கேப்டன், இன்னாள் கேப்டன் அண்ட் கோச் உட்பட. சோ அது எல்லாத்துக்கும் தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இல்ல பழைய மாதிரி நாங்க இதுக்கு விளக்கம் கொடுக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்தமா டீமை சேஞ்ச் பண்ணணும். சோ இந்த சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் மாற வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் பத்தி நம்ம டீடைல்டா அடுத்த வீடியோல பேசுவோம். பட் இப்போதைக்கு அதை பத்தி நம்ம பேச போறது கிடையாது. சோ இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் பெருசா எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணல. பிளேயர்ஸ் அவங்களா வந்து கிளம்பி அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்கிறதா இப்போதைக்கு இருக்கிற நியூஸ். முக்கியமா அர்ஜுன் தேஷ்வால்லாம் கடைசி லீக் மேட்ச் முடிச்ச உடனே ஊருக்கு கிளம்பிட்டாரு. ஸோ இங்கே வந்து பல பிரச்சனைகள்ல மேனேஜ்மெண்ட் பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை. அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறாங்க அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பை.